அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோமாவிலேருந்து திரும்பி வந்த ஈஸ்வரி சில வருஷமாக நடந்ததெல்லாம் மறந்ததால் அதை முழுமையாக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறார் ஆதிகுணசேகரன். அவரை தனியாக வெளியே கூட்டிகிட்டு போய் சேலையெல்லாம் வாங்கி கொடுத்து மீண்டும் நெருக்கமாக பழக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்த அப்புறம் எதிர்பாராமல் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஈஸ்வரி ஜனனிக்கு சேலை வாங்கிட்டு வந்ததாக சொல்லும்போது ஜனனி அதை நேரடியாக மறுத்து எனக்கு வேண்டாம், என்னால் உங்களை போல் எல்லாத்தையும் மறக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லி கடுமையாக சொல்லிடுறாங்க. இதுக்கு நடுவில் ஆதிகுணசேகரனை சட்டப்படி சிக்க வைக்க ஜனனி ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. வக்கீல் சாருபாலா கிட்ட அவங்க பேசுகிறாங்க. இந்த கேஸை ஸ்ட்ராங் ஆக்க என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. அதுக்கு சாருபாலா ஈஸ்வரி தாக்கப்பட்ட வீடியோ கிடைச்சா மட்டும்தான் வழக்கை உறுதியாக நகர்த்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த வீடியோவை தேடுற முயற்சியில் மீண்டும் இறங்குறாங்க ஜனனி. ஆனால் அந்த முக்கிய ஆதாரம் இப்போ ராவணன் கையில் இருக்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. ஜனனி குணசேகரனை எதிர்த்து ஆதாரம் தேடுறதை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் அந்த வீடியோவை வச்சு மிகப்பெரிய கேம் ஆட திட்டம் போடுறாரு. ஒரு பக்கம் குணசேகரனை பழி வாங்கணும் அப்படின்ற கோபம், இன்னொரு பக்கம் தன்னோட கிரிமினல் சிந்தனை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ராவணன் எந்த முடிவு எடுக்க போகிறாரு அப்படின்றது தான் பெரிய புதிராக இருக்குது. அவர் அந்த வீடியோவை ஜனனி கிட்ட கொடுத்து குணசேகரனை ஜெயிலுக்கு அனுப்புவாரா, இல்லைனா குணசேகரனை காப்பாற்றி அவரே அவரை முடிச்சிருவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.